ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் பூ ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா என்லெஸ் ரன்னர் கேம் பார்ட் 2. ஸோ போன வீடியோவில் நம்ம கிட்டப் எப்படி லிங்க் பண்ணுறது யூனிட்டியில் அண்ட் அதை வெர்ஷன் கண்ட்ரோலிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ செக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் போன வீடியோவில் கிரியேட் பண்ணியிருப்பேன் இந்த ப்ராஜெக்ட்டை. ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பிளேயர் மூவ்மெண்ட் எப்படி கொடுக்குறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ ஓப்பன் ஆகட்டும். இப்போதைக்கு நான் அதை டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட யூஐ எல்லாமே பற்றி சொல்கிறேன். இது எல்லாமே டூல்ஸ் வேணும். இதில் நீங்கள் இதோட டூல்ஸ் எல்லாமே இந்த இதில் இருக்கும். இந்த ஹேண்ட் டூல், அப்புறம் பொசிஷன் இது பண்ணுறது, அப்புறம் ரொட்டேஷன் டூல், அப்புறம் ஸ்கேலிங், இந்த மாதிரி எல்லாமே இந்த இதில் இருக்கும் டூல் மேனுல. நெக்ஸ்ட் வந்து ஹைரார்கி விண்டோ. இந்த ஹைரார்கி விண்டோவில் என்ன இருக்கும்னா, இந்த சீனில் ஏதாவது கேம் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே இந்த ஹைரார்கி விண்டோவில் லிஸ்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்பெக்டர் விண்டோ. இன்ஸ்பெக்டர் விண்டோவில் என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து ஹைரார்கி விண்டோவில் ஏதாவது ஒரு கேம் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த இன்ஸ்பெக்டர் விண்டோவில் தான் இருக்கும். இன்ஸ்பெக்டரில் இருக்கும், அதோட காம்பனன்ட்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ நீங்கள் இது பண்ணிங்கன்னா இதில் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் நேம் மாற்றிக்கலாம், கேம் ஆப்ஜெக்டோட நேம் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் விண்டோ. ப்ராஜெக்ட் விண்டோவில் நீங்கள் இந்த ஃபோல்டரில் என்னென்ன வச்சுருக்கீங்க அப்படின்றத பற்றி இருக்கும். ஸோ கன்சோல் விண்டோ எதுக்குன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது எரர் வருது இல்லை வந்து ஏதாவது பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஸோ அது எல்லாமே இந்த கன்சோல் விண்டோவில் தான் தெரியும். இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், சீன் விண்டோ அண்ட் இது கேம் விண்டோ. ஃபைனல் அவுட்புட்டில் என்னென்ன தெரியும்ன்றது, கேமராவிலேயே நம்ம என்னென்ன பார்க்கணுன்றது இந்த கேம் விண்டோவில் தெரியும். ஸோ இது சீன் விண்டோ. இப்போ நம்ம அந்த ஹைரார்கி விண்டோவில் வச்சுட்டு கர்சரை வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி 3D ஆப்ஜெக்டில் போய் கியூப் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா ஒரு கியூப் இதில் ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ நம்ம அதுக்கு பேர் என்ன வைக்கணும்னா பிளாட்ஃபார்ம் அப்படின்றத இப்போதைக்கு வச்சுக்கிறோம். ஏன்னா இதான் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். ஸோ கொடுத்துட்டு இங்கே எப்போவுமே இந்த இடத்துல போய் ரீசெட் பொசிஷன் அப்படின்னு ஒரு இது இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. ஏன்னா சில டைம்ஸ் எப்போயுமே ஒரே பொசிஷன் இதாகாது. ஸோ அதனால் ரீசெட் பொசிஷன் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அது பிளாட்ஃபார்ம்ன்றனால நம்ம வந்து இதை ஸ்கேல் பண்ணிக்குவோம். ஸோ இந்த இதை சூஸ் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 ஃபிஃப்த்து பொசிஷனில் இருக்குது, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் அதை கொஞ்சம் ஃப்ளாட் ஆக்கிட்டு லென்த்தாக இழுத்துக்கோங்க இந்த சைடு. ஸோ நெக்ஸ்ட் அதே தான் இந்த சைடு கொஞ்சம் ஆகலாமாக்குறதுக்கு நீங்கள் அந்த பொசிஷனில் ரொட்டேட் பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ எனக்கு நீளம் பிளாட்ஃபார்ம்னாலும் இப்போதைக்கு ஒரு இந்த நீளம் போதும், அதனால நான் அப்படி வச்சுக்கிறேன். ஓகே, கேமராவில் வியூ ஆகுதான்னு பார்த்துக்கோங்க கேமில் போய். ஸோ இல்லை ஒழுங்காக இல்லை. இப்போ நான் அந்த பொசிஷன் இந்த டூல் எடுத்துக்கிறேன். இந்த டூல் எடுத்துகிட்டு செட் பண்ணிக்கோங்க. கேமரா வியூ தான் பார்த்துக்கோங்க. இந்த கேமராவை செலக்ட் பண்ணி இதையும் லைட்டாக மேலே தூக்கி விட்டுட்டு இந்த ரொட்டேஷன் டூலை யூஸ் பண்ணி ஒரு நல்ல வியூ கிடைக்கும் அப்படி நீங்கள் பார்க்கும்போது. அண்ட் இதை கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சுட்டா இன்னும் பெட்டர். ஸோ கேமராவை லைட்டாக முன்னாடி தள்ளிக்கோங்க, லைட்டாக மேலே தூக்கிக்கோங்க. கேம் ஓகே, பர்ஃபெக்ட். இப்போதைக்கு இது போதும் நினைக்கிறேன். லைட்டாக தூக்கி வச்சுக்கோங்க, இது போதும் இப்போதைக்கு. ஸோ இப்போ நான் இன்னொரு கேம் ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி ரைட் கிளிக் 3D ஆப்ஜெக்ட் கியூப். இதோட பேர் நான் வந்து பிளேயர் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ பிளேயர் இதை லைட்டாக மேலே தூக்கி வச்சுக்கோங்க, உள்ளே இது ஆகாத மாதிரி. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ரிஜிட் பாடி ஆட் பண்ண போகிறோம். ரிஜிட் பாடி அப்படின்னா என்னன்னா, ஃபிசிக்ஸ் சம்மந்தமான எல்லாமே இந்த ரிஜிட் பாடி அண்டரில் வந்துடும். ஸோ இதோட மாஸாக இருக்கட்டும், கிராவிட்டி யூஸ் ஆகணுமா இருக்கட்டும், ஸோ கொலிஷன் டிடெக்ட்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். ஸோ ரிஜிட் பாடி இதில் ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் பிளாட்ஃபார்முக்கு ரிஜிட் பாடி ஆட் பண்ணக்கூடாது, ஆட் பண்ண தேவையில்லை இப்போதைக்கு. ஸோ நம்மளுக்கு ஏன்னா பாக்ஸ் கொலேட்டர் இருக்குது, நம்மளுக்கு கொலேட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு பாக்ஸ் கொலேட்டரே இப்போ இதுக்கு என்ன. ஸோ இதுக்கு நீங்கள் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த கியூபுக்கு கேப் இருக்குது. ஆனால் ப்ளே ஆகும்போது ரெண்டும் இதாகிருச்சு, ஏன்னா அதில் கிராவிட்டி யூஸ் ஆகுது. ஸோ பாக்ஸ் கொலேட்டர் டிடெக்ட் பண்ணி அதில் நிற்கிது. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ இந்த பிளேயருக்கு நம்ம ஸ்கிரிப்ட் எழுதணும். ஓகே, ப்ராஜெக்டில் ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் ஃபோல்டர் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு நேம் வச்சுக்கிறேன். ஸ்கிரிப்டே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் பின்னாடி ஏதாவது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் எதுக்கு நீங்கள் எதெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ C# ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணிட்டு பிளேயர் மூவ்மெண்ட் அப்படின்றது கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த பிளேயர் அப்படின்ற இடத்துல இந்த பிளேயர் மூவ்மெண்ட்டை தூக்கி அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட காம்போனண்ட்டில் பார்த்தீங்கன்னா, இதில் இன்ஸ்பெக்டரில் நான் என்ன சொன்னேன், இதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குன்னு சொன்னால, அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ணி இதில் தூக்கி போட்டால அப்போ இந்த இதில் ஆட் ஆகிடுச்சு இதோட காம்போனண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஓகே, இப்போ நம்ம வந்து பிளேயருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்கிரிப்டை எதுக்கு ஆட் பண்ணுறோம்னா, நம்ம அந்த பிளேயருக்கு ஒரு பிஹேவியர் ஆட் பண்ணுற மாதிரி தான் அந்த ஸ்கிரிப்ட். ஸோ அந்த ஸ்கிரிப்டை இப்போ ஓப்பன் பண்ணிக்குவோம். பிளேயர் மூவ்மெண்ட் அப்படின்ற ஸ்கிரிப்டை ஓப்பன் பண்ணோடனே ரெண்டு இருக்குது, வாய்ட் ஸ்டார்ட், வாய்ட் அப்டேட் அப்படின்றது. ஸோ இதில் என்ன கொடுக்குறாங்க நீங்களே பாருங்கள், ஸ்டார்ட் இஸ் கால் பிஃபோர் த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் அப்டேட். ஸோ கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரே ஒரு ஃப்ரேமுக்கு மட்டும்தான் அந்த ஸ்டார்ட் அப்படின்ற மெத்தட்குள்ளே எழுதுகிற இது எல்லாமே கால் ஆகும். ஸோ அப்டேட் இஸ் கால்டு ஒன்ஸ் பர் ஃப்ரேம். ஒரு ஃப்ரேமுக்கு
கேம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃப்ரேமுக்கு ஒரு தடவை கால் ஆகிட்டே இருக்கும் இந்த வாய்ட் அப்டேட்ன்றது. அதாவது ஒரு லூப் மாதிரி திரும்பி திரும்பி வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஸ்டார்ட்ன்றது அப்படி இல்லை, ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரே ஒரு தடவை நடக்கும். இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பிளேயருக்கு இன்புட் கொடுக்குறனால இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ரிஜிட் பாடி அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணியிருக்கனால டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றத யூஸ் பண்ணி நம்ம பிளேயருக்கு மூவ்மெண்ட் கொடுக்கக்கூடாது. அது ஒரு யூனிட்டியோட ரூல் மாதிரி. ஸோ இப்போ நான் வந்து ரிஜிட் பாடி வாங்கிக்கிறேன். ஸோ அதுக்கு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் ப்ரைவேட். ஏன்னா ரிஜிட் பாடி வந்து பப்ளிக்னு கொடுத்தோம்னா நம்ம அந்த யூனிட்டியில் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு அது தேவையில்லை. அதனால நம்ம ப்ரைவேட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ ப்ரைவேட் ரிஜிட் பாடி. இதுக்கு ஒரு வேரியபிள் நேம் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறேன். டேட்டா டைப் வந்து ரிஜிட் பாடி. ஸோ இதுக்கு வேரியபிள் நேம் வந்து நான் பிளேயர் ரிஜிட் பாடினால பிளேயர் ஆர்பி அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, நம்ம இந்த வாய்ட் ஸ்டார்ட்ல கேம் ஸ்டார்ட் ஆனோடனே நம்மளுக்கு ரிஜிட் பிளேயர் ஆர்பியில் வந்து காம்போனன்ட் வாங்கிடணும். பிளேயர் ஆர்பி ஈக்குவல் டு நம்மளுக்கு கெட் காம்போனன்ட். நான் சொன்னேன்ல அந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே அந்த இன்ஸ்பெக்டர் விண்டோவில் இருக்குன்றது. ஸோ அதனால் நம்ம கெட் காம்போனன்ட் அப்படின்றத வாங்கிக்கிறோம். இதுக்குள்ளே ரிஜிட் பாடி இதான் அதோட சின்டாக்ஸ். இப்போ நீங்கள் கேம் ஸ்டார்ட் பண்ணோன்னே இந்த பிளேயர் ஆர்பின்றதில் வந்து இந்த காம்போனன்ட் வாங்கிடும், ரிஜிட் பாடி அப்படின்ற காம்போனன்ட்டு. ஸோ அப்டேட்டில் போய்ட்டு பிளேயர் ஆர்பி டாட் ஆட் ஃபோர்ஸ். ஏன்னா ரிஜிட் பாடின்றது ஃபிசிக்ஸ் தான். ஃபிசிக்ஸ் யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு எல்லாமே பேசுகிற மாதிரி தான் இருக்கும். இதில் அந்த இதில் தான் சின்டாக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஆட் ஃபோர்ஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இதை வச்சுட்டு ஆட் ஃபோர்ஸில் என்ன மாதிரி இது பண்ணலாம் அப்படின்றத அதுவே காமிக்க பாருங்க. ஸோ இத்தனை 4 டைப்ஸாக பண்ணலாம். ரிஜிட் பாடியில் வந்து வெக்டார் 3 வெறும் ஃபோர்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வெக்டார் 3 ஃபோர்ஸ், அப்புறம் ஃபோர்ஸ் மோட் என்னன்றதை இது பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து 3 ஆக்சிஸ் மட்டும் ஃப்ளோட் எக்ஸ் ஒய் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸில் மட்டும் என்ன கொடுக்கணும், வேல்யூ எந்த இதில் சேஞ்ச் ஆகணும் அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா ஃப்ளோட் எக்ஸ் அந்த இதை சொல்லிட்டு ஃபோர்ஸ் மோட் அது என்ன ஃபோர்ஸ் மோடில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லலாம். ஸோ நம்ம இதில் செகண்ட் இது யூஸ் பண்ணுவோம். ஸோ ரிஜிட் பாட் டாட் ஆட் ஃபோர்ஸ் வெக்டார் 3 ஃபோர்ஸ், அப்புறம் ஃபோர்ஸ் மோட் என்ன ஃபோர்ஸ் மோட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வெக்டார் 3 டாட் ஃபார்வர்ட் கமா ஃபோர்ஸ் மோட் டாட் இம்பல்ஸ். இது ஒரு இம்பல்ஸ் அப்படின்றது ஒரு ஃபோர்ஸ் மோட் தான். ஸோ இங்கே நீ வெக்டார் 3 ஃபார்வர்டு வெக்டார் 3 என்னன்னு கேட்கலாம். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் யூனிட்டியோட இதுக்கு போயிடலாம். இது லோட் ஆகட்டும், இதையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ போய் வெக்டார் 3 யூனிட்டி அப்படின்னு போட்டிங்கன்னா டேரெக்டாக டாக்குமெண்டேஷன் போயிடும். ஸோ வெக்டார் 3ல என்னென்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 3D வெக்டார்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸ். அந்த வேர்ல்டில் 3D வெக்டார் அந்த பாயிண்ட் அந்த ஒரு ஆப்ஜெக்ட் எங்கே இருக்கணும் அப்படின்றத டிரைவ் பண்ணுறது அப்படின்றத சொல்லலாம். ஸோ டிஃபைன் பண்ணுறது அப்படின்றத சொல்லலாம். ஸோ இந்த என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேக் டவுன் ஃபார்வர்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இதை பற்றி உங்களுக்கு படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கு வந்து படிச்சுக்கலாம் நீங்கள். ஸோ நம்ம இப்போ வந்து ஃபார்வர்டு ரைட் இந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபார்வர்டு அப்படின்றது கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நம்ம சேவ் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்ப்போம். இப்போ இந்த கியூப் டேரெக்டாக முன்னாடி மூவ் ஆகும். பிளேயர் அப்படின்ற கியூப் முன்னாடி மூவ் ஆகுது. ஸோ இப்போ ஃபார்வர்டு அப்படின்றது எதுக்குன்னு புரிஞ்சிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம இன்புட் கொடுத்தா தான் மூவ் ஆகணும் அப்படின்றதுக்கு வரணும். ஸோ ப்ரைவேட் ஃப்ளோட். இப்போ நம்ம போனது வெர்டிக்கல் இன்புட், வெர்டிக்கல் இல்லைன்னா ஃபார்வர்டு இன்புட்னு கூட வச்சுக்கலாம். ஃபார்வர்ட் இன்புட் எப்பயுமே ஃபஸ்ட் வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து ஸ்மால் லெட்டர். ஸோ நடுவில் வரும்போது கேமல் கேஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க, பெட்டர். ஸோ இதில் வந்து இப்போ ஃபார்வர்ட் இன்புட் அப்படின்ற வேரியபிளுக்கு ஃபார்வர்ட் இன்புட் ஈக்குவல் டு இன்புட் வாங்க போகிறோம். இப்போ இன்புட் டாட் கெட் ஆக்சிஸ் அப்படின்றத கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் ஸ்ட்ரிங் அப்படின்றத என்ன ஆக்சிஸ் வேணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து வெர்டிக்கல் அப்படின்றத ஃபஸ்ட்டு எப்பயுமே வெர்டிக்கல்னாலும் சரி ஹரிசாண்டல்னாலும் சரி ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல். ஸோ வெர்டிக்கல். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ நீங்கள் இந்த வெர்டிக்கல் அப்படின்றத நம்ம கொடுக்குறனால இங்கே என்ன ஆகும்னா நீங்கள் இந்த 4 ஆரோஸ் இருக்கும்ல கீபோர்டில், அதில் ஃப்ரண்ட் ஆரோ அண்ட் அப் ஆரோ அண்ட் டவுன் ஆரோ மட்டும் இருக்கும் இந்த வெர்டிக்கல்னு கொடுத்தீங்கன்னா. இது என்னன்னா இப்போ அப் ஆரோ அவங்க ப்ரோக்ராம் எழுதிருப்பாங்க முன்னாடியே இன்பில்ட்டா. ஸோ அப் ஆரோ கொடுக்கும்போது நம்மளுக்கு வேல்யூ பாசிட்டிவ்ல போகும், டவுன் ஆரோ கொடுக்கும்போது வேல்யூ நெகட்டிவ்ல வரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இதை கிரியேட் பண்ணிக்கிங்களா அந்த வேரியபிளுக்கு. ஸோ அதை இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபார்வர்ட் இன்புட் அப்படின்றத கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் இந்த அப் ஆரோ கிளிக் பண்ணால் பாசிட்டிவ்ல போகும். ஏன்னா இதோட வேல்யூ வந்து பாசிட்டிவாக மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஸோ முன்னாடி போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் டவுன் ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ வந்து நெகட்டிவாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ பேக்வேர்ட்ஸில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பேக்வேர்ட்ஸுக்கு தனியாக இது எழுத தேவையில்ல. வெறும் நீங்கள் ஃபார்வர்டு இந்த வெர்டிக்கல் அப்படின்றத யூஸ் பண்ணாலே 2 ஆரோவும் அக்சஸ் ஆகிக்கும். ஸோ இப்போ நீங்கள் இதில் போயிட்டு ப்ளே பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் மூவ் ஆகும். பேக் கொடுத்தா பின்னாடி வந்துடும்.
இப்போ நான் பேக் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் அதோட பண்ணி காட்டுறேன். தெரியுதா? பேக் கொடுத்தா பேக் வந்துடும். ஸோ இது எதுக்கு இந்த மாதிரி சுற்றுதுன்னா நம்மளுக்கு இந்த பிளேயரில் வந்து கன்ஸ்டன்ட் இது பண்ணலாம். ஸோ ரிஜிட் பாடி அப்படின்றத போய் கன்ஸ்டன்ட் கொடுத்துட்டு நம்மளுக்கு ரொட்டேஷனே தேவையில்லை. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் இந்த மூணுலேயுமே நம்மளுக்கு ரொட்டேஷன் தேவையில்லை. இப்போ நீங்கள் அதை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கியூப் ஸ்லைடு தான் ஆகும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ ஸ்பீடு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்பீடு வந்து நம்ம இன்ஸ்பெக்டரில் அக்சஸ் பண்ணுற மாதிரி பப்ளிக் அப்படின்னு வச்சுக்குவோம். பப்ளிக் ஃப்ளோட் ஸ்பீட் இப்போதைக்கு நான் ஒரு 0.2 எஃப்ன்றது ஒன்றும் இல்லை. நம்ம இங்கே வந்து ஃப்ளோட்டுன்ற டேட்டா டைப் யூஸ் பண்ணுறாங்களா இங்கே எஃப் அப்படின்றது பின்னாடி கொடுத்துக்கணும். ஸோ இப்போ திரும்பி இதில் போயிட்டு நான் வந்து ஸ்பீடு அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிக்கோங்க எப்பயுமே. ஸோ திரும்பி யூனிட்டில் போய் செக் பண்ணுவோம். ஸோ ஸ்பீடு இப்போ கம்மியாக தான் இருக்குது. உங்களுக்கு இன்னும் குறையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த இதில் பிளேயரோட மாஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 10ன்னு வச்சுக்கிறேன். மாஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆர் நம்ம வந்து ஹைராக்கி விண்டோவில் தெரியுற மாதிரி மாஸ் வச்சோம்னா போகவே மாட்டேது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக உங்களுக்கு எது செட் ஆகுதோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போதைக்கு 2ன்னு வச்சுட்டு செக் பண்ணிக்கிறேன். நைஸ், எனக்கு இது செட் ஆகுது. ஓகே, இந்த ஸ்பீடு எனக்கு போதும். ஸோ நான் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் கொடுத்துருக்கோம். இப்போ ரைட் சைடு லெஃப்ட் அதுக்கு எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம். ஸோ அதே மாதிரி இப்போ எப்படி ஃபார்வர்ட் இன்புட் கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி ப்ரைவேட் ஃப்ளோட் ஹரிசாண்டல் இன்புட், சாரி ஸ்மால் லெட்டர் HORI ஹரிசாண்டல் இன்புட்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இதில் வந்து ஹரிசாண்டல் இன்புட் ஈக்குவல் டு இன்புட் டாட் கெட் ஆக்சிஸ் ஆஃப் சொன்ன மாதிரி தான் எப்பயுமே கேபிட்டல் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஹரிசாண்டல் வச்சு என்றதை கொடுத்துக்கோங்க. இதே லைன் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு திரும்பி பேஸ்ட் 3 டாட் ரைட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ரைட் ஆக்சிஸில் வேணும். ஸோ இந்த இடத்துல ஃபார்வர்ட் இன்புட்டுக்கு பதிலாக ஹரிசாண்டல் இன்புட் அப்படின்றத மல்டிப்ளை பண்ணிக்குவோம். ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதில் போய் பார்த்தீங்கன்னா ரைட் ஏரோ அண்ட் லெஃப்ட் ஏரோ கொடுத்தோம்னா நம்மளுக்கு மூவ் ஆகும் பிளேயர் ரைட் லெஃப்ட்டில். ரிஜிட் பாடி யூஸ் பண்ணுறோம் அதனால கீழே வந்துருச்சு. ஓகேவா, திரும்பி ப்ளே பண்ணி இப்போ லெஃப்ட்டில் கொடுத்து பார்ப்போம். நைஸா, நைஸ். இப்போ இதில் வேறு என்னெல்லாம் பண்ணலாம்னா நான் உங்களுக்கு முன்னாடி சொல்கிறேன். நம்மளுக்கு இப்போ பாருங்கள் இந்த இதில் நம்ம ப்ளே பண்ணும்போது முன்னாடி யாரும் அமைக்கிட்டே இருந்தேன்னா போயிட்டே இருக்குது. உங்களுக்கு நான் என்ன ஒரு இது மாதிரி கொடுக்குறேன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த பிளேனில் இந்த பிளாட்ஃபார்மில் இருந்தால் மட்டும்தான் மூவ்மெண்ட் இன்புட் கொடுக்கணும். இப்போ இந்த பிளேனை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா இன்புட் கொடுக்கக்கூடாது. அதை நீங்களாக யோசிச்சு பண்ணுங்கள் எப்படின்ட்டு நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ எல்லாத்தையும் நானே சொல்லி கொடுத்தா உங்களோட கிரியேட்டிவ்னஸ் அண்ட் திங்கிங் இதெல்லாம் குறையிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதனால நான் வெறும் பேசிக்காக ஒரு இது மட்டும் சொல்கிறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி உங்களோட கிரியேட்டிவ்னஸ் யூஸ் பண்ணி எல்லாம் பண்ணிடுங்க. நான் அதே மாதிரி ஃபேண்டஸியாக எதுவுமே பண்ண மாட்டேன். ஸோ பேசிக்காக ரொம்ப பேசிக்காக வெறும் கியூப் வச்சு தான் எல்லாமே பண்ணுவேன். உங்களுக்கு வேணுன்றதுனால நீங்கள் இப்போ பிளெண்டரில் யூஸ் பண்ணி 3D மாடல் எடுத்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணலாம். அப்போ தான் உங்களோட கிரியேட்டிவ்னஸ் அதிகமாகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். இல்லைனா நீங்கள் அப்படியே ஒரு டுட்டோரியல் வீடியோ பார்த்து அப்படியே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாரும் அந்த தப்பை பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு டுட்டோரியல் பார்த்தீங்கன்னா அதோட கான்செப்ட் மட்டும் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதை உங்களோட ஓன் வேலை பண்ணுங்கள். அதான் பெஸ்ட். என்னைய கேட்டால் நானும் இந்த தப்பு நிறையா தடவை பண்ணியிருக்கேன். கற்றுக்கும் போது ஒரு டுட்டோரியல் வீடியோ பார்த்து அப்படியே பண்ணிடுவேன். ஸோ அது எனக்கு ஒரு யூஸுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி இதில் லேர்ன் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா, அதோட கான்செப்ட் நான் சொல்லிடுறேன். இப்போ ரெண்டுக்கும் ரிஜிட் பாடி இருக்குது, பாக்ஸ் கொலைடர் இருக்குது, இதுலேயும் பாக்ஸ் கொலைடர் இருக்குது, இதுலேயும் பாக்ஸ் கொலைடர் இருக்குது. ரெண்டும் கொலிஷனாக வச்சு நான் மட்டும் இன்புட் கொடுங்க. அதுக்கு மெத்தட் இருக்குது. அந்த நெட்டில் நீங்களே சர்ச் பண்ணி பாருங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கு சொல்யூஷன் சொல்லுவேன். ஸோ அது வரைக்கும் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே guys, hope this tutorial helps you. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மக்களே.